ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செஸ்எல்எம்ஒஎன்யூ. நம்ம இன்றைக்கி என்ன கேம் ஆட போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் ஆட போகிறோம் காய்ஸ். ஓகே, இந்த கேம் என்ன பண்ணுன்றது கான்செப்ட்னாக்கா, நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்போம், அதில் நம்ம டெவலப் பண்ணோம், அவ்வளோதான் காய்ஸ் கான்செப்ட். இதோட அடுத்த பாட்டு வேணும்னாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த பாட்டும் செய்கிறேன். ஓகே, நம்ம இதில் ஆர்டர் பண்ணோம் காய்ஸ். நம்மக்கிட்ட $50 தான் இருக்குது. $50 வச்சு என்ன பண்ணுறது? ஃபர்னிச்சர் இருக்கான். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்குவோம். ப்ராடக்டில் நம்ம சீப்பாக இருக்கிறது வாங்குவோம் காய்ஸ். ஃபஸ்ட்டு சீப்பாக இருக்கிறது இது. ஓகே, நெக்ஸ்ட் இது ஆயிலு, ப்ரெட் வாங்கிக்கோம். ப்ரெட் அதிகமாக வாங்குவாங்க, பட் நம்மளுக்கு அவ்வளோ ரேட்லாம் இல்லை. பட் நான் ஆயிலை கட் பண்ணிக்க போகிறேன், அது ரேட்டாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அதிகமாக காசு போவோம். ஃபஸ்ட்டு நம்ம 3 ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்ம இதில் வச்சுக்கலாம் காய்ஸ். நான் ஸ்லோவாக தான் பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, ப்ரெட்டு காய்ஸ் ஃபஸ்ட்டு. ஓகே, ஐயோ ப்ளேஸ் பண்ணுறா, நடுவில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, அப்புறமா பார்க்குறவங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாத்தையுமே பண்ணி வைங்க. ஏன் காய்ஸ், வீடியோ கட்டாக பண்ண சொல்கிறேன், அப்படியே பண்ணுங்கன்னு தானே சொல்கிறேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்கள் மேலே வச்சுருவோம். ஓகே காய்ஸ், லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, அதை போட்டுட்டு நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடலாம். போடுறா தம்பி. காய்ஸ், இதில் ஒரே ஒரு விஷயம் காய்ஸ், எல்லோரும் பண்ணும்போது ஒரு விஷயத்த கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. என்னன்னு பார்த்தா பாருங்கள், இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணுங்க, போட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கடையை திறக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா, இதை எடுத்து ரேட்டை மாற்றுங்க. ஓகே, 99னாக்கா 127. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி ரேட்டை போட்டுருங்க காய்ஸ். ஃபஸ்ட்டு ஏன் சொல்கிறேன்னாக்கா, ரேட்டு தான் காய்ஸ் முக்கியம், இல்லைனா அள்ளிக்கிட்டே போயிட்டே இருப்பானுங்க. இதை நான் ஒரு டாலர் வைக்கிறேன் காய்ஸ். ஆஹா, $100. அடங்கையால இருங்க, அதை பண்ணிவிட்டு $1 கரெக்டாக இருக்கா காய்ஸ்? $1 வச்சாச்சு. இதுக்கு நீங்கள் அதோட இது ரேட்டை பார்த்து தான் காய்ஸ் நீங்கள் எடுக்கணும், ஓகேவா? ஐயோ இருடே, இதுவும் $1.20 வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும் காய்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து வைக்கணும் காய்ஸ். நீங்கள் பாட்டு எதனா ஒரு நம்பர் போட்டாக்கா அதெல்லாம் இல்லை, நார்மலாக இருக்கிற நம்பர் தான் போடணும். கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டீங்க, வாங்க மேடம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஓகே, போடுறாடி, பில்லு போட முடியாதா? அவங்க வந்தால் தான் போயிட முடியுமா? என்ன பண்ணும்? என்னடா பண்ண வயசு ஏதோ ஆயிடுச்சு. ரெடு. ஓ ஓகே, என்ன பண்ணும்? ஓ இப்படி எடுக்கணும் போல காய்ஸ், அவ்வளோதானா? இருங்க, இவங்க காசு கொடுக்குறாங்க, இதை வாங்கிட்டு ஓ இப்படி. ஓகே காய்ஸ், நான் இது ஃபஸ்ட் டைமாக ஃபோனில் தான் ஆடுறேன், பிசிலாம் இல்லை, ஃபோனில். ஓகே, எடுறாடே, எடுக்க முடியல. எடுத்தாச்சு, பர்ஃபெக்ட். போங்க, அடுத்த மேடமா? அடுக்குள்ளையா? சரி, நமக்கு காசு தான் முக்கியம். ஐயோ காய்ஸ், கேமரா ஆங்கிளில் நீங்கள் தான் பார்த்துருக்கணும், கேமரா ஆங்கிள் தான் நல்லா இல்லை. பாருங்கள், எங்கே வச்சாலும் இப்படி ஆடுது. அடுத்து $1.20 போடுறாடே, போட மாட்டேங்கிறான். கரெக்ட், போகலாம். சார், என்ன வாங்கியிருக்கீங்க? என்னதுடா இது, பாஸ்தாவா? தெரில, ஏதோ ஒன்று காய்ஸ், நம்ம பில்லு போட்டு கொடுப்போம். ஐயோ சார், ஒழுங்காக கொடுங்க சார். டேய்
$2 $50 கொடுக்குறாங்க பாருங்க காய்ஸ். 2 40. இப்போ நமக்கு 5. ஓகே 2 எடுத்து கொடுத்துட்டு அவ்வளோதான், கரெக்ட் ஆகிடுச்சு. சார் வாங்க, நீங்களும் அதே மாதிரி 2 பாஸ்தா 1 ப்ரெட்டு. ஓகே ஓகே சார். நான் காசா கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, கரெக்டாக கொடுத்துருக்கீங்கடா, கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. ஓ ஓ காய்ஸ், சிசி கம்மியாக அதிகமாக இருக்குது. இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம இது போட்டு மறுபடியும் போடு 50. ஐயோ எப்படி எடுக்குது? ஐயோ எடுக்க முடியலையே. எடுத்தாச்சு. கரெக்டாக 10 போட்டு ஒரு 5 அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு. எல்லோரும் காசு கொடுக்குறாங்க, வெறுப்பாகுது. 3 ரூபா. ஓகேடா, நம்மள இன்னைக்கு ஓகே $3 போட்டாச்சு. சிசி எட்றா, சிசி எட்றா. 1 இதுக்கு அடுத்து 10 3 சிசி எடு. இன்னும் 1 அவ்வளோதான். என்டர் போடு போங்க சார், போங்க. வாங்க மேடம், வாங்க. சீக்கிரம் பில்லு போட்டாச்சு. கார்டு, இந்த மேடம் தான் கார்டு எடுத்துன்னு வந்துருக்காங்க. 2 பேர் தான் காய்ஸ் கார்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க. சீக்கிரம்டா காய்ஸ், இந்த கண்ட்ரோல் நல்லா இல்லை. இதோட அடுத்த பாட்டு வேணும்னாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்த பாட்டு போடலாம். வாங்க சார். என்ன சார் 3 பொருள் தான் வாங்கிட்டு போகிறீங்க? இருக்கிற 3த்தையும் ஒன்றா 2 எடுத்துன்னு போக வேண்டியது தானே. எறா எடுக்க மாட்டேங்கிறானே. எடுத்துட்டான். இப்போ வச்சாச்சு காய்ஸ். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறேன்ட்டு பாருங்கள். இப்படிலாம் எவ்வளோ ஒருத்தன் ஆடுவானா? ஆடுறனே. ஓகே போடுறா. 0 போட மாட்டேங்கிறாங்க காய்ஸ். இருங்க, அவங்களும் போயிட்டோம். வந்துக்கிட்டே இருக்காங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லலான்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன், போயிட்டாங்க. ஓகே மேடம், காட்டுங்கோ. ஓகே மேடம், கார்டு காடை புடுறா. கார்டு பிடிச்சாச்சு காய்ஸ். இது கண்ட்ரோல் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. பிசினா அந்த லேப்டாப்பில் ஆடுறதுனாக்கா பரவாயில்ல, இப்படின்னு தட்டி ஆடலாம் போல். ஓகே, நீங்கள் 2 பொருள் தானா? காசு கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும் காய்ஸ். அதுக்கப்புறமாக்கா $2 இருங்க 1 2. அதுக்கப்புறமாக்கா ஒரு 50 சிசி போடுறா 50 சிசி +10 3 வேணும். 3 தானே? ஆமாம் காய்ஸ், 3 என்ட்ரன்த்தி. ஓகே, இன்னொரு சார் வராரு. இருங்க காய்ஸ். இந்த சார் வந்துட்ட பிறகு எல்லாமே காலி, ப்ரெட்டு மட்டும்தான் இருக்குது. நம்ம அடுத்த பாட்டில் நிறைய இது அப்டேட் பண்ணலாம். கடையை நம்ம நல்லா பெருசாக்கிறது எல்லாமே இருக்குது காய்ஸ் இதில். அதனால தான் நம்ம பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. குத்துறாங்களா? ஓ கார்டு. ஓ சாரி சார், கார்டு சொல்லவே இல்லை. அப்படி தான் இருக்குது எனக்கு. 20 சிசி. போங்க சார். மேடம், உங்களுக்கு ஒரு ப்ரெட்டு. ஓகே, ஸ்டாக் காலியா? மேடம் 2 ப்ரெட் இருக்குல்ல, ஒரு ப்ரெட்டு மட்டும் வாங்கிட்டு போகிறீங்க, 2 வாங்கிட்டு போக வேண்டியது தானே. அது நான் சொல்லக்கூடாது, எனக்கா நான் தானே வெளியே ஏற்றி போட்டதுனால கூட வாங்காமல் போகலாம்.
காய்ஸ் நமக்கு இப்போது அதே 54 தான் காய்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மேலே பாருங்கள், 54 டாலரா, $54 காய்ஸ் நமக்கு இப்போ இருக்கிறது. ஓகே, நம்ம மார்க்கெட்டில் ஆயில் மீதி பொருள்லாம் வாங்கலாம் வாங்க. ஆயில், அப்புறமாக்கா இதுவு, அப்புறமாக்கா இது எல்லாமே ஆர்டர் பண்ணுவேன். ஸ்டாக்கோ இது மட்டும்தான் காய்ஸ். நான் ஐயோ காய்ஸ், நான் ப்ரெட்டு எது அதிக ரேட்டோ அதை நான் விட்டுற போகிறேன். ப்ரெட்டு நம்ம ஏற்கனவே வாங்கணும்ல, அதனால் ப்ரெட்டு இந்த வாட்டி வேணாம். ஆயில் வாங்கிட்டேன் அதுக்கு பதிலாக. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. அந்த ஒரு ப்ரெட்டு கூடவா காய்ஸ் ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்க. இருங்க மேடம், இருங்க போயிடாதீங்க, இருங்க இருங்க. சூசு வந்திருக்குங்க, சூசு பேர் பாருங்க, காமெடியாக இருக்குது சூசு. நீங்கள் சூசு மீன்ஸ் எந்த மீனிங் நினைப்பீங்கன்னு தெரியும். அது இல்லை, இது பேர் சக்கரை. சக்கரையை தான் இந்த மாதிரி பிராண்டு பேர் தான் சூசுவான். ஓகே காய்ஸ், ஆனால் வரல. எனக்கு ஒரே ஒரு இது தான் காய்ஸ், எனக்கு ஒரு டவுட். இப்போ என்னன்னாக்கா அள்ளி போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்களாம், எப்படி இருக்கும்? ஏன்னா இவன் பாருங்கள், அந்த காசாண்டியே கை வைக்க மாட்டேங்கிறான். ஆஹா, வாங்கிட்டு போகிறா. ஏய் ஏய் வாங்காத காய்ஸ். ஒன்று எடுத்துட்டா இட்ஸ் ஓகே. எட்ராடே ரேட்டு பரவாயில்ல காய்ஸ், $1 இருக்குது. பட் நம்ம $1 எடுக்காதரான்ட்டு. ஐயோ இவனால் நான் இப்போது கொஞ்சம் கோளாராக வச்சுட்டேன். பரவாயில்ல, $15 எக்ஸ் ஆடங்கொய்யால. யாய் நீ ஏன்டா காய்ஸ் தூக்கின்னு போய் குப்பையில் போட்டு வந்துடலாம். ஏன்னா இவனுங்க எடுத்தானுங்களே, அதுக்காக நிற்க வைக்கிறேங்க. திரும்ப முடியலடா காய்ஸ். நீங்கள் ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா புது ப்ராடக்ட்லாம் கடை க்ளோஸில் இருக்கும்போது இது பண்ணுங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்ததுக்கே எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இந்த மாதிரி தான் ஆகும், அதனால தான் சொன்னேன். சரி போடு. ஐயோ மேடம் திறந்துருக்கு மேடம், வாங்க. ஏட்ராத காசு கொடுங்கோ. எவ்வளோடா இது? 10 ஐயோ டே கண்ட்ரோல் 5 கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது காய்ஸ். சரி எடுப்போம். எடுறாடே எடுத்துட்டான். இன்னும் 2. ஓகே காய்ஸ், இதுக்கப்புறமாக்கா நம்ம 80 சிசி விடணுமா? ஏன்டா உங்களுக்கெல்லாம் சிசி பஞ்சமே இல்லையாடா? எடுத்து கொடுக்குறானுங்க. பாருங்க இப்போ நான் இதை பொறுமையாக இதை ஹேண்டில் பண்ணி இப்போ 80 சிசி வந்துட்ட பேருக்கு என்டர் பண்ணோம். வாங்கடா பண்ணுங்க காய்ஸ். ஒரு சர்க்கரையை வாங்கிட்டு போகிறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. சர்க்கரை வாங்கிட்டு போகிறதுக்கு எதுக்கு காய்ஸ் கடைக்கு வரணும்? புரியல. சர்க்கரை வாங்கிட்டு போக தான் வந்திருப்பாங்க. ஓகே, என்னடா புரியல காய்ஸ். என்னென்ன புரிஞ்சிருச்சு. 50 சிசி, 25 சிசி, அதுக்கப்புறமா 10 சிசி. இப்போ தான் காய்ஸ் கரெக்டாக இருக்கும். எனக்கு அங்கே பாருங்கள், $85 சிசி குத்துறானுங்க. சரி வாங்க பாஸ் போங்க. 2 சுகர். ஏன்டா உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்டே இருக்க மாட்டாங்களா? சுகராக வாங்கிட்டு போகிறானுங்க. சரி விடுங்க, நமக்கு தானே நல்லது. ஓகே 2 இப்போ அங்கே கரெக்டாக கை வச்சு 2 காய்ஸ். மறுபடியும் காய்ஸ் எட்ரா ஈத்த 1 2 சில்லற. மாற்றி எடுத்துட்டேன். எஸ் ஓகே, இது சில்லறையாக கொடுத்துருவோம்.
காய்ஸ் ஒரு சில்லறையாக கொடுக்கறதுக்கு டைம் ஆகுதே வந்துடுச்சு. ஆனால் இப்போ நான் மைனஸ் ஆகணும், இல்லைன்னா அள்ளிட்டு போயிடுவான் பைத்தியக்கா. காய்ஸ் இருட்டாயிடுச்சுங்க. லைட்டு போடணும் லைட்டு போடுறா, போடுடா. காய்ஸ் போட மாட்டேங்கிறான். என்னடா இருட்லேயும் லைட் இப்படி தான் தெரியுமா? அடங்க ஐயால, இதுக்கு நான் அங்கே போய் 1/2 மணி நேரமாக நின்னேடா. ஓகே காய்ஸ், எனக்கு இப்போ கூட இருட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏதோ கரண்ட், நம்ம வீட்டில் கரண்ட் போயிட்டாக்கா இருக்கும்ல ஒரு இருட்டு, அந்த நிலா வெளிச்சம் மட்டும்தான் எனக்கு இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஓகே போடு காய்ஸ். 2 நாள் முன்னாடி என்ன டே தெரியுமா? என்ன டே? உழைப்பாளர் தினம்தான். அதுக்கு நான் வீடியோ போடல. உங்களுக்கு அடுத்த வாட்டி எதனா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்ல, எப்படி சொல்கிறது, லீவ் டேஸ், அப்போ வேணா அந்த மாதிரி போடுறேன். அதுவும் வளர்றேன் போல். ஓகே 50cc. இவன் வேறு கேமரா ஆங்கிள் திருப்பிகிட்டே இருக்கான். காய்ஸ் 10 ரூபா தான் காய்ஸ். போன வாட்டி எடுக்கலை, 2 வாட்டி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே கொடுங்கடா. எங்கேயோ போகிறேனே. போடுறா அப்படி. காய்ஸ் எனக்கு கண்ட்ரோலே சத்தியமாக வரல. ஓகே நெக்ஸ்ட்டு பார்ட்டு வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் லாஸ்ட் கஸ்டமர். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் காய்ஸ். எனக்கும் இது எவ்வளோ நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் எனக்கு புரியல காய்ஸ். அடுத்த பாட்டில் நம்ம பணக்காரன் ஆகி காட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே. எவ்வளோடா டே? கண்ணு தெரிலடா, ஒழுங்காக காட்டுங்கடா. ஓகே 1 2 3. ஓகேங்கன்றது காய்ஸ். இப்போ நம்ம கடையில் கஸ்டமரும் இல்லை, ஏன்னாக்கா ஸ்டாக்கே இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்டாக் ஒன்று கூட இல்லை. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒன்று கூட இல்லை. எல்லாமே அள்ளி போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பிடிக்கலனாலும் பண்ணுங்கள் காய்ஸ். கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கண்ட்ரோல்லாம் போட்டிருக்கல. அடுத்த வாட்டி நம்மளுக்கு லோன் தேவைனாக்கா எடுக்கலாம். ஏன்னாக்கா நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இதை பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது. ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கணுங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி ஆகணும். ஏன்னாக்கா பாருங்கள், நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வரும் காய்ஸ். நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு இது வாங்கணும், லைசன்ஸ். இதை பாருங்கள், லைசன்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட காசு தான் இல்லை. ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். நம்மளுக்கு ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் நமக்கு அவ்வளோ இருக்குது காய்ஸ். நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ப்ராஃபிட்டும் 30 ரூபாய்க்கு தான் வந்திருக்கு, அதாவது $30. ஏன்டான்னு பார்த்தாக்கா நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்ல, அதனால $68 போச்சு. அதில் சிசியெல்லாம் கனெக்ட் பண்ண வேணாம். ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவை பாய் சொல்லிக்கலாம். பாய்.